ஹாய் செல்லக்குட்டீஸ், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் இனிய திங்கட்கிழமை நற்காலை வணக்கங்கள். இந்த வாரம் ரொம்ப 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 ஆசீர்வாதமாக நீங்கள் எதிர்பார்த்துருக்கிற லாபத்தை உங்கள் தொழிலிலும், நீங்கள் எதிர்பார்த்துருக்கிற முன்னேற்றத்தை உங்கள் வேலையிலும், நீங்கள் எதிர்பார்த்துருக்கிற நல்ல வரன்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கும் இந்த வாரத்தில் அமையணும்னு சொல்லிட்டு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். ஸோ நம்ம எப்போவுமே சொல்கிற மாதிரி இன்றைக்கி திங்கட்கிழமைக்கு உண்டான அந்த கோள் சந்திரனுக்கு நிகர் என்னன்னா தண்ணீர். ஸோ இன்றைக்கி முடிஞ்ச வரை கோடைக்காலம் வேறு ஆயிடுச்சு. முடிஞ்ச வரை இன்றைக்கி அட்லீஸ்ட் ஒரு பாட்டில் தண்ணி நீங்கள் யாருக்காவது தானமாக கொடுங்க. உண்மையிலே சொல்லுங்க, நீங்கள் இதனுடைய முழு பரிகார பலனை இன்னைக்குள்ளேயே நீங்கள் அனுபவிப்பீங்க. சரிங்களா? தாகமாக இருக்கவங்களுக்கு இன்றைக்கி தண்ணி வாங்கி கொடுங்க, மோர் வாங்கி கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் விலங்குகள் பறவைகளுக்கு தண்ணீர் வைங்க. இன்றைக்கி உங்கள் வாழ்க்கை செழிச்சு இருக்கும். நான் சொல்கிறேங்க, நீங்கள் இந்த தானம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்து நைட்டு சேர்றீங்க பார்த்தீங்களா, அதுக்குள்ளே உங்கள் மனசில் இருக்கிற எல்லா கவலைகளும் நீங்கி உங்கள் பெரும் பிரச்சனைகள் தீர்ந்து இந்த வாரம் முழுசும் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. உங்கள் தலைமுறையும் நீங்கள் கொடுக்குற இந்த தானத்தினால சந்தோஷமாக இருப்பாங்க. ஸோ கூடுமானவரை இந்த வாரம் முழுசும் தண்ணீர் தானத்தை செஞ்சுக்கிட்டே இருங்க. குடிதண்ணீர் கொடுக்க கொடுக்க ஜீவராசிகள் பெருகுங்க. சரிங்களா? அதே மாதிரி நீங்கள் குடிக்கிற தண்ணீரை அஃபர்மேஷன் சொல்லி ப்ரேயர் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன நடக்கணுமோ அதை அந்த தண்ணீரை வச்சு நீங்கள் ப்ரேயர் பண்ணி இன்றைக்கி குடிங்க. உங்கள் வாழ்க்கை ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்கள் செய்யுங்க செல்லக்குட்டீஸ், நீங்கள் நல்லா இருக்கணும். சரிங்களா? வாழ்க வளமுடன். நான் ஆல்ரெடி என்னுடைய தண்ணீர் பரிகாரத்தை ஆரம்பிச்சிட்டேன்.